Under the boughs where the shadows play, the wind hums songs at the break of day. Whispering pines, secrets untold.
வணக்கம். வணக்கம். என்ன பேரு கூட? அஜிஸ்கா. சரி, எங்கேருந்து வந்திருக்கீங்க? லண்டன்லேருந்து வந்திருக்கீங்க. ஓகே. உங்களோட பூப்புனித நீராட்டு விழா வந்து இங்கே சிறப்பாக வந்து சந்தோஷமாக நிறைய சொந்தங்களோட ஆசீர்வாதங்களோட வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. முதலாவதாக எங்களுடைய எம்ஜிஎஸ் அப்ரேஸ் சார்பாகவும் இனிய வாழ்த்துக்கள். ஓகே, சரி. இன்றைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து மிஸ் பண்ணினவங்களாயும் சரி, எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிறவங்களாயும் இருக்கலாம். ஒருத்தங்க வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்க சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. கெஸ் பண்ணுங்க பாப்போம் யாருண்டு. நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பேரை கெஸ் பண்ணினா பிறகு சொல்லலாம். எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க. எல்லாரும் வந்திருக்கிறாங்களா? இங்கே யாரும் மிஸ் பண்ண இல்லையா? நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. என்ன பேர்? இது மாமா செல்வனா அத்தை, இது மாமா. எங்க இருக்கிறாங்க? லண்டன்ல இருக்கிறாங்க. இல்லையே. வினோத்தை இல்லை. நான் நினைக்கிறேன் அத்தை மேரிட்ட இருந்து வேற இல்லை. வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி எனக்கு கூட அப்பா அம்மாவை வச்சு கதைக்க சொல்லி இருக்கிறாங்க. அப்போ நான் நினைக்கிறேன் உங்களோட சைடு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பிள்ளைங்கள எந்த நாடுண்டு? நீங்கள் லண்டன்லேருந்து வந்திருக்கிறபடியே லண்டனாக இருக்குதோ? ஏனென்றால் மிஸ் பண்ணுறாங்களா யாராவது? சரி, இப்படியே நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்க முதலாவதாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. காமாட்சி விளக்கு. ஓகே, வீட்டில் வந்து இப்போ மூத்த மகளா? ஓகே, மூத்த மகள். அவங்களோட கையால் வந்து எப்போவுமே விளக்கேற்றலாம்னு சொல்லி 50,000 ரூபாய் காசோட வந்து உங்களுக்காக ஒரு காமாட்சி விளக்கு கொண்டு முதல் பெருசாக கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன். சரி, இப்போ நிறைய அத்தைமாரை சொல்லியிருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படியே இருக்குமென்னு நினைக்கிறேன். யாராவது மிஸ் பண்ணுறவங்க அப்படி? எல்லாரும் இங்கே நிற்கணும். ஓகே, லண்டன்லேருந்து வந்திருக்கிறோம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்களா? மிஸ் பண்ணுறது யாரு? லண்டனாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் கூட. இல்லையா? சரி, நீங்க லண்டன் எவிடம்? நீங்க நிஷாண்டா? இல்லை, அவங்க இல்லாட்டி வேற யாராவது? நீங்க நினைக்கிறீங்களா? அதொன்னு சொல்லல. என்ன சொல்ல, நானே கெஸ் பண்றேன் அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க என்னதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு 2 பேரையும் கூப்பிட்டு கதைக்கு சொல்றீங்க இருக்கிறபடியா. கண்ணன் யூகே தானே? இல்லை. சரி, உங்களுக்காக எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க. யாருமே மிஸ் பண்ண இல்லை. அப்ப இங்க இருந்தோட தான் சர்ப்ரைஸ் கொடுத்தாங்களா? சரி, இங்க இருக்கிறதா யாரா இருக்கு? ரூபன்னா சுபாக்கா? இல்ல, அந்த பேர்ல இருந்து வேற இல்ல. சரி, உங்களுக்காக அடுத்த கிஃப்ட் வந்து நிறைய ஸ்ரீலங்கா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்காக ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க அதை எடுத்து கொடுங்க. ஓகே, உங்களுக்கு அந்த வழியை கண்டுபிடிக்க. சரி, வேற யாரும் இருக்கும்? அஜிஸ்கா தான் சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு ஆகிட்ட பேரை சொல்ல அப்புறம் வீடியோ பார்த்து பேரை சொன்னால் நாங்கள் கொடுக்கலைன்னு ஃபீல் பண்ணுவாங்களே நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அனுப்பினவங்க நினைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்கிறத விட நீங்களும் அவங்கள இந்த இடத்துல நினைச்சு அவங்களோட பேரை சொன்னால் சொல்லல, கொடுக்காதவங்க நினைப்பாங்களா ஐயோ நாங்கள் கொடுத்துருக்கலாமேன்ட்டு. அதே மாதிரி அனுப்பினவங்களும் என்ன தங்களையும் ஒரு இடத்துல நினைக்கிறாங்களான்னு நினைப்பாங்களா? அதுக்காக நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். லண்டன் தான் யாரு நினைவுக்கு வருது? வடிவா ஜோசிங்க பாப்போம். யாரு? சரி, இப்ப சொன்னதுக்கு ஒருத்தங்க வேண்டாம். ஃபைனலா யாரை கெஸ் பண்ண போறீங்க? செல்வநாத்தை சொன்னா இப்பதான் நம்மளோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருக்குது. நாங்கள் டக்குன்னு வந்திருக்கிறோம். ஏன்னா அனுப்பினவங்க சொன்னாங்க முதல் கிஃப்டா வந்து தங்கட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. அதனால நாங்க டக்குன்னு ஓடி வந்துட்டோம். சரி பாப்போம், எங்களுக்காக ஒரு அழகா ஒரு ஃப்ரேம் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. அதை அம்மாட்ட கொடுங்க. அதை அம்மாட்ட கொடுத்து நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. அம்மா கிட்ட வாங்க. ஏன் ஓடி ஓடி அங்கல போறீங்க?
சரி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணுங்க. ஓகே சரி. நீங்கள் என்ன சொல்றது முதலாக கெஸ் பண்ணுற மாதிரி நிது மாமா, செல்வன அத்தை, நிச்சு, சயானிகா. ஓகே எல்லாரும் சேர்ந்து தான் என்ன சொல்கிறது அவங்களும் சொன்னாங்க முதல் தங்கட கிஃப்ட் அங்கே போடுபடி சொல்லி, அதே மாதிரி நீங்களும் அவங்கள மிஸ் பண்ணின மாதிரியே நீங்களும் அவங்கள தான் கெஸ் பண்ணியிருக்கிறீங்க. எப்படி ஹாப்பியா? ஓகே என்ன சொல்ல போகிறீங்க? பெஸ்ட் அத்தை. ஓகே பெஸ்ட் அத்தைன்ற பெஸ்ட் கிஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட்டாக கிடைச்சிருக்கு. ஓகே அது அவங்க சொன்னாங்க அப்பா அம்மாவை வச்சு தான் கதையோடு சொல்லி அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு கூப்பிட்டு கதைச்சோம். ஓகே என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு? ஓகே பிடிச்சிருக்கு எல்லா கிஃப்ட்டும். ஓகே மிஸ் பண்ணுறீங்களா அவங்கள? எப்படி மிஸ் பண்ணுறீங்க அவங்கள? நல்லா மிஸ் பண்ணுறீங்க. ஓகே அதுதான் சொன்னாங்க தாங்க கட்டாயம் அந்த இடத்துல நிற்க வேணும், தங்களால் நிற்க முடியாமல் போயிட்டுது. ஆனால் இந்த கிஃப்டாவது முதல் போய் அவங்களோட கையில் சேரணும்னு சொல்லி சொன்னாங்க. யாராவது முதல் கிஃப்ட் தந்துட்டாங்களா? இல்லை. சரி அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அவங்களோட ஆசைப்பட்ட மாதிரி அவங்களோட ஆசீர்வாதத்தோட முதலாவதாக இந்த கிஃப்ட் வந்து கூட கைக்கு கிடைச்சிருக்கு. ஓகே மீண்டும் எங்களுடைய MK சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய மாமா பவிலி சார்பாகவும் வாழ்த்துக்கள். ஓகே நன்றி.